வணக்கம். இந்த விடலாம் ஈழ ஆயுத போராட்ட வரலாற்றில் ஆண் தளபதிகளுக்கு நிகராக போர்க்களத்தில் களமாடிய மூத்த பெண் தளபதி பிரிகேடியர் துர்கா அவர்களை பற்றி தான் இங்கு சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதாவது போராட்டத்தில் இவரது ஆரம்ப காலம், ஆனையரவு சமர், தீச்சுவாலை எதிர் சமர் ஆகிய சமர்களில் இவரது பங்களிப்பு, போர்க்களத்துக்கு வெளியில் போராளிகளுடன் இவரது கடைசி சந்திப்பு, இவர் பங்கு பெற்ற கடைசி சமர் உட்பட பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிறப்பும் ஆரம்ப காலமும். கலைச்செல்வி என்ற இயற்பெயர் கொண்ட பிரிகேடியர் துர்கா அவர்கள் 1971ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் தேதி யாழ் வலிகாமத்தில் பிறந்தார். 80களின் இறுதியில் இயக்கத்தில் இணைந்த இவர் 1989ஆம் ஆண்டு பெண் போராளிகளின் 4வது பயிற்சி பாசறையில் பயிற்சி பெறுகிறார். தலைவர் மணலார்காட்டில் தங்கியிருந்த போது அவரே நேரடியாக வழிநடத்திய பயிற்சி பாசறைகளில் இதுவும் ஒன்றாகும். கடற்புலி லெப்டினன்ட் கேர்னல் மாதவி, கடற்புலி லெப்டினன்ட் கேர்னல் நலாயினி, கேப்டன் வானதி, மேஜர் கஸ்தூரி, கேப்டன் பாரதி போன்ற ஒப்பற்ற பெண் போராளிகள் இந்த பாசறையில்தான் ஆரம்ப கால பயிற்சியினை பெற்றனர். இவரது போராட்டம் பற்றியும் கள ஆற்றலையும் அவதானித்த தலைவர் அவர்கள் 1991ஆம் ஆண்டு இவரை மருத்துவ பிரிவு பொறுப்பாளராக நியமிக்கிறார். உருவத்தில் மிகவும் சிறிய தோற்றம் கொண்டவராக இவர் இருந்தாலும் சிறப்பு தளபதியாக தனது ஆயுத உரையில் கை சுடு கலனை கட்டிக்கொண்டு வலம் வரும்போது மிகவும் கம்பீரமாக இருப்பாராம். சிறப்பு தளபதி 1995ஆம் ஆண்டு வரை ஏராளமான சிறிய களமுனைகளை இவர் சந்தித்திருந்தார். ஆனால் 1996ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தலைவர் இவரை மேஜர் சோதியா படையணியின் தளபதியாக நியமிக்கிறார். அதாவது 450 வரையிலான பெண் போராளிகளின் 3 கம்பெனிகளுக்கு தலைமை வகிக்கும் பொறுப்பு இவருக்கு வழங்கப்படுகிறது. இதனையடுத்து முல்லைத்தீவு மீதான வரலாற்று சிறப்புமிக்க ஓயதலைகள் 1, இராணுவத்தின் ஜேசி குரூப் நடவடிக்கைக்கு எதிரான எதிர் சமர், கிளிநொச்சி மீதான ஓயாத அலைகள், அதன்பின் ஓயாதலைகள் 3 சமர்களில் சோதா படையினையை இவர் வெற்றிகரமாக வழிநடத்தியிருந்தார். குறிப்பாக ஆனையரவு சமரின் போது, இத்தாவில் ஊடறுப்பு சமரின் போது பிரிகேட் பாலாஜ் அவர்கள் தலைமையான 1200 போராளிகள் கொண்ட அந்த படையில் சோதியா படையினியின் ஒரு பிரிவும் இவர் தலைமையில் உள்ளே சென்றிருந்தது. இத்தாவலில் ஏனால் கண்டி வீதியை மறித்து நின்று ஆனையரவு வெற்றி சமரில் இவரது தலைமையிலான சோதியா படையணியும் பெரும்பங்காற்றியிருந்தது. தீச்சுவாலை எதிர் சமர் 2001ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இராணுவம் ஆனையரவு தளத்தை மீண்டும் கைப்பற்ற பாரிய இராணுவ வளங்களை எல்லாம் சேகரித்து ஒரு பெரிய முயற்சி செய்தபோது பிரிகேடியர் தீபன் அவர்கள் தலைமையில் புலிகள் அமைத்திருந்த முதல் காவல் அரண் வரிசை வியூகத்தில் பிரதான கண்டி வீதி முகமாலை பகுதியில் கேர்னல் வீரமணி அவர்கள் தலைமையில் சார்ல்ஸ் அண்டனி படையணி நிற்க, நீலரி பக்கமாக பிரிகேடியர் துர்கா அவர்கள் தலைமையில் சோதியா படையணி இராணுவத்தை எதிர்த்து நின்றது. அதே போல கண்டல் பக்கமாகவும் லெப்டினன்ட் கேர்னல் சுதந்திரா அவர்கள் தலைமையில் சோதியா படையணியே காவலுக்கு நின்றது. இராணுவத்தின் திட்டத்தின்படி அவர்கள் நீலரி மற்றும் கண்டல் பக்கமாக, அதாவது சோதியா படையணிகள் நின்ற பகுதி ஊடாகவே நகர்ந்து பிரிகேடியர் தீபன் மற்றும் கேர்னல் வீரமணி தலைமையிலான சார்ல்ஸ் அண்டனி சிறப்பு படையணி நின்ற மைய, அதாவது புலிகளின் கட்டளைப்பீடத்தையே சுற்றி வளைக்க முயற்சி செய்தது. குறிப்பாக பிரிகேடியர் துர்கா அவர்கள் நின்ற நீலரி பக்கம் பகுதியில் சண்டை உக்கிரமடைந்து இராணுவம் பல கிலோமீட்டர் உள்ளே வந்துவிட வயிற்றில் காயம் அடைந்திருந்த போதும் பிரிகேடியர் துர்கா அவர்கள் தலைமையிலான சோதியா படையணி மீள ஒழுங்குபடுத்தி இராணுவத்தை பின்வாங்க செய்து விடுகின்றனர். அன்று ஆனையரவை பாதுகாத்த தீச்சுவாலை எதிர் சமர் வெற்றியில் பிரிகேடியர் துர்கா அவர்கள் தலைமையிலான சோதியா படையணியின் பங்கு மிகப்பெரியது. மகளிர் பிரிவு. புலிகள் அமைப்பில் மகளிர் பிரிவின் கீழ் இயங்கி வந்த போர் பயிற்சி, தொலைத்தொடர்பு பிரிவு, கணினி பிரிவு, புலனாய்வுத்துறை, படைய புலனாய்வு பிரிவு, அரசியல் துறை, படைய தொடக்க பயிற்சி கல்லூரி, படைய அறிவியல் கல்லூரி, புகைப்பட பிரிவு, திரைப்பட பிரிவு, காவல்துறை, நீதித்துறை ஆகியவற்றின் பெண் பொறுப்பாளர்களின் மகளிர் பேரவை கூட்டம் மாதம் ஒரு முறை நடக்கும். பெயர் வெளியிடப்படாத இடத்தில் இந்த கூட்டம் நடத்தப்பட்டு பெண் போராளிகள் சந்திக்கும் பிரச்சனைகள் தொடர்பாக கலந்து உரையாடப்பட்டு தீர்வுகள் எட்டப்படும். இதற்கு பிரிகேடியர் விதுஷா மற்றும் பிரிகேடியர் துர்கா ஆகியவர்கள் தலைமை வகிப்பர். பெண்கள் தொடர்பில் எந்த ஒரு முடிவையும் தாமாகவே எடுக்கும் அதிகாரத்தை தலைவர் இவர்களுக்கு வழங்கியிருந்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. காட்டுக்கோழி. பிரிகேடியர் துர்கா அவர்கள் காட்டில் தனது பிரதான முகாமை அமைத்து இயங்கியதால் இயக்கத்தில் பலர் இவரை காட்டுக்கோழி என்றும் அழைத்ததாக கூறப்படுகிறது. பிரிகேடியர் துர்கா அவர்கள் காலையில் 5 மணிக்கே எழுந்ததும் 1 மணி நேரம் யோகா பயிற்சி செய்வாராம். அதன்பின் மேஜர் சோதியா அவர்களின் படத்துக்கு மெழுகுவர்த்தி கொளுத்தி கைகூப்பி வணங்கிவிட்டு அதன்பின் தனது கடமைக்காக தயாராகி விடுவாராம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தளமாக சென்று
அங்கு போராளிகளை சந்தித்து அவர்களின் இன்பத் துன்பங்களை கேட்டறிந்து கொள்வார். கராத்தே, யோகா ஆகிய 2 கலைகளிலும் மிகுந்த ஆர்வம் கொண்ட இவர் தான் கற்றதை மற்ற போராளிகளுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் அதிகம் ஆர்வமாக இருப்பார். யுத்தம் ஆரம்பமான போது 4 களமுனையை திறந்து இராணுவம் தாக்குதல் நடத்திய போது 2008ஆம் ஆண்டு மே மாதம் லெப்டினன்ட் கேர்னல் வர்தா அவர்கள் தலைமையில் சோதப்படையினை சேர்ந்த பெண் போராளிகளின் தாக்குதல் அணிகள் ஓமந்தையிலும், அதே போல லெப்டினன்ட் கேர்னல் செல்வி அவர்கள் தலைமையிலான சோதப்படையினின் ஒரு பிரிவு மன்னார் முன்னரங்கிலும், லெப்டினன்ட் கேர்னல் தர்மா அவர்கள் தலைமையில் சோதப்படையினின் ஒரு பிரிவு மணலார் முனையிலும், அதே போல லெப்டினன்ட் கேர்னல் மணிமொழி அவர்கள் தலைமையில் சோதப்படையினின் ஒரு பிரிவு முகமாலை பகுதியிலும் நின்றது. ஆக ஒவ்வொரு நாளும் பிரிகேடியர் துர்கா அவர்கள் இந்த 4 களமுனைகளுக்கும் ஒவ்வொரு களமுனையாக அங்கு நிற்கும் போராளிகளின் குறை நிறைகளை கேட்டறிந்து அவர்களை களமுனைக்கு தயார்படுத்திவிட்டு வருவாராம். இவ்வாறு இறுதி யுத்தத்தில் பல களமுனைகளுக்கு என்று ஒவ்வொரு களமுனையாக பம்பரமாய் சுழன்று அவர் இயங்குகிறார். இறுதி நாட்கள். புதுக்குடியிருப்பில் சண்டை நடந்து கொண்டிருந்த போது இறுதியாக அவர் போர்க்களத்துக்கு வெளியில், அதாவது பின்தளத்துக்கு போராளிகளை மார்ச் 1ஆம் தேதி சந்திக்க வந்தாராம். முன்களத்தில் வெகுஜனங்கள் மழை போல் பொழியும் நேரத்தில் அங்கிருந்து புறப்பட்டு அடிப்படை பயிற்சி முகாமை வந்து அவர் சேர்ந்திருந்தார். அப்பொழுது இயக்கத்தில் புதிதாக இணைக்கப்பட்ட போராளிகளுக்கு இராணுவத்துக்கு எதிராக போராட வேண்டிய கட்டாயத்தை அவர் அன்போடு கூறி விளங்க வைத்தாராம். அந்த நேரத்தில் மிகவும் களைப்புடன் இருந்தாராம். எங்கும் எரிவினைகள் மழை பொழிந்த வண்ணம் இருக்க முள்ளிவாய்க்கால் கடலில் இருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் பெண்களுக்கான அடிப்படை பயிற்சி பாசறையில் படங்கூடலுக்கு இடையில் இருந்த ஒரு கொட்டகைக்குள் படுத்துக் கொள்கிறார். களமுனையில் உறக்கமின்றி அவர் உழைத்தது அவரின் உடலில்தான் தெரிந்தது ஒழிய, ஆனால் அவரின் உணர்விலும் உத்வேகத்திலும் எந்த மாற்றமும் தெரியவில்லையாம். எனக்கா அண்ணா என்ன சொல்கிறார் என்று அவரிடம் போராளிகள் கேட்டபோது, ஒரு இராணுவ வீரன் என்பவன் கடைசி வரைக்கும் எதிரிக்கு எதிராக போராடி வீரச்சாவு அடைய வேண்டும், அதுதான் அவனுக்கு அழகு, அப்படிதான் அன்னையும் நினைக்கிறார் என்று கூறிவிட்டு அந்த பாசறையில் 2 மாதங்களாக பெண் போராளிகள் குடித்து வந்த அரிசி கஞ்சியை குடித்துவிட்டு எரிகணைகள் ஓலமிட்டு கொண்டிருக்க சற்று நேரம் பாயை விரித்து அவர் சாய்ந்து கொண்டாராம். போர்க்களத்தில் பல மணி நேரம் உறக்கம் கொள்ளாமல் எதிரியின் எரிகணைக்குள் மாட்டியிருந்து கண் விழித்து அவர்களை பாதுகாத்த அந்த உயிர் உறங்குவதை அன்றுதான் அந்த போராளிகள் கடைசியாக பார்க்கிறார்கள் என்பது அப்பொழுது அங்கிருந்த யாருக்குமே தெரியாது. இறுதி சமர். 2009ஆம் ஆண்டு மார்ச் 29 அன்று ஆரம்பித்த ஆனந்தபுரம் சமர் பற்றி விரிவான வீடியோ நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்போது இராணுவத்தின் ஆனந்தபுரம் முற்றுகையில் பிரிகேடியர் துர்கா அவர்கள் தலைமையிலான சோதியா படையினையும் சிக்கிக்கொள்கிறது. அந்த விடையில் நாம் குறிப்பிட்ட 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி விடியற்காலை புலிகள் நடத்திய முற்றுகை உடைப்பு முயற்சி தோல்வியில் முடிந்தது. இந்த சண்டையில் தான் பிரிகேடியர் துர்கா அவர்கள் உட்பட பிரிகேடியர் விதிஷா என புலிகளின் பல மூத்த முக்கிய தளபதிகள் வீரச்சாவடைந்தனர். அதே போல புலிகளின் பல முக்கிய படையணிகளும் அதன் தளபதிகளோடு சேர்ந்து சிதைக்கப்படுகிறது. பிரிகேடியர் துர்கா அவர்கள் துப்பாக்கி சூட்டு திறனில் மிகவும் சிறப்பாக செயற்பட்டு தளபதிகளுக்கு இடையிலான போட்டிகளில் வெற்றி பெற்று அடிக்கடி தலைவரிடமிருந்து பரிசை பெற்று வருவாராம். தனக்கு கீழ் உள்ள போராளிகள் வேவு திறன், மறைந்திருந்து தாக்கும் பயிற்சி, வலிந்த தாக்குதல், ஆழ ஊடுருவும் தாக்குதல், பாதுகாப்பு சமர் ஆகிய அனைத்திலும் ஆண் போராளிகளுக்கு சமமாக தங்களால் எல்லா விதத்திலும் களமுனையில் இயங்க முடியும் என உறுதியோடு நின்று நிரூபித்து சென்றிருந்தார் பிரிகேடியர் துர்கா அவர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.